நம்முடைய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அருமை தோழர் மீதா பாண்டியன் அவர்களும் எங்களை போன்றவர்களை உள்ளடக்கி மத நல்லிணக்க மாநாட்டு பேரணியை மதுரையிலே நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்திலே போராடி பல்வேறு தடைகளை தாண்டித்தான் இந்த அரங்க நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு இருக்கும்போது மதுரையில் சங்கி கூட்டத்தை திரளவிட்ட குற்றவாளி யார்? உளவுத்துறை அப்ப என்ன பண்ணுச்சு? இன்றைக்கு நம்முடைய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டா, பாரம்பரியமாக அந்த மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பலியிடுவதை வழக்கமாக கொண்டார்கள். எச் ராஜா சும்மா சொல்லல, மதுரை ஒரு அயோத்தி அப்படின்னு ஒரு அயோத்தி எச் ராஜா சொல்றான்னு சொன்னா, அயோத்தியில் இப்படிதான் ஆரம்பிச்சான். 5 கிலோமீட்டருக்கு இறைச்சி புழங்கக்கூடாது தடைன்னு சொன்னான். அயோத்தியை சுற்றி 15 கிலோமீட்டருக்குன்னு சொன்னான். இன்றைக்கு வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டன் கறி எடுத்துட்டு போனா கூட, ஆடு கறி எடுத்துட்டு போனா கூட, என்ன கறி எடுத்துட்டு வர்ற அப்படின்னு கேள்வி கேட்டு ஆளை கொலையே செய்கிறான். ஒரு சமூகத்தை எவ்வளவுதான் நீ பழி வாங்குவ? இந்த 11 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அவங்க உடுத்தக்கூடிய உடை ஹிஜாப் அணியாதன்ற, அவங்க சாப்பிட்ற உணவை இந்த உணவு தான் சாப்பிடுன்னு சொல்ற, வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடிக்கிற, இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சாவர்கர் கூட்டம் இந்தியாவுக்கு விடுதலையை வேண்டாம் என்று சொல்லி 13 முறை கடிதம் எழுதி பிழை பூதியம் பெற்ற இந்த RSS கூடாரம் இஸ்லாமியர்கள் தான் தூக்கு மேடை ஏறினார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக. ரத்தம் சிந்தியவர்களை பார்த்து அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து வகுப்பாத சனாதன பாஜக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படை தான் மதுரையில் எங்களை போன்றவர்களால் சாட்சி. இந்த திருப்பரங்குன்றம் மலையில் நானே பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம். இந்துக்கள் தான் அதிகமாக சிக்கந்தர் மலையில் ஆடு இறைச்சி பலியிடுவாங்க. இவன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சாதிச்சிருக்கான்? ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆடு கோழி பலியிட்டு வழிபட்டு வந்த தடையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த RSS கூட்டம் நிறுத்திருக்கான். இன்னைக்கு காவல்துறை நம்முடைய ஹென்றி டிஃபைன் சொன்னது மாதிரி அவன் தீ வைக்கிறான் மதுரையில், நாங்க தீய அணைக்கிறோம். தீய அணைக்கிறோன்னு ஒரே மாதிரி பார்க்கிற, தீ வைக்கிறோன்னு ஒரே மாதிரி பார்க்கிற. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவன் சாதிச்சதாக நினைக்கிறான். சிக்க எதிர்ப்பலையை மாற்றும் சொல்றான். இந்த மத நல்லிணக்க மாநாட்டின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அயோத்தி அல்லடா மதுரை. மதுரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை RSS கூடாரம் எடுக்க முடியாது, எழுதி வச்சுக்க. அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் நம்முடைய மாநாட்டின் வாயிலாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுகின்ற அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு மத நல்லிணக்க கூட்டம் வலியுறுத்தும், போராடும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.